அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். ஆடு ஜீவிதம் படத்தில் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு சென்று முதலாளியின் மனிதாபிமானமற்ற கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் தாங்க முடியாமல் தவியாய் தவிப்பதை காட்சியாக கூட நம்மால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அங்கு நடக்கும் கொடூரங்களை காட்சிப்படுத்தி இருப்பார்கள். அப்படித்தான் நிஜத்தில் 2 தமிழர்களுக்கு தற்போது நடந்திருக்கிறது. 6 மாசமா படுத்துறீங்களாண்ணே? ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனை பகுதியை சேர்ந்தவர் நடராஜன் மகன் 38 வயது செல்வம். இவர் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு துபாய்க்கு வேலைக்கு சென்றுள்ளார். இவருடன் வேலை செய்து விருதாச்சலத்தை சேர்ந்த மற்றொருவர் என இருவரையும் வேலை செய்து வந்த கம்பெனியின் உரிமையாளர் கடுமையான டார்ச்சரை கொடுத்ததால் அங்கிருந்து அபுதாபிக்கு தப்பிச் சென்றதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து அபுதாபியில் உள்ள தூதரக அலுவலகத்திற்கு சென்று தங்களை மீண்டும் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பும்படி செல்வம் மற்றும் அவரது நண்பர் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் பாஸ்போர்ட் இல்லாததால் பாஸ்போர்ட்டை கம்பெனியிலிருந்து வாங்கி வரும்படி அனுப்பிவிட்டனர். இன்னொரு பிரச்சனை ஒண்ணு, எனக்கு வந்து துபாய் விசாங்கிறதுனால நீங்க அபுதாபில இருக்கறனால உங்களுக்கு எப்படி போனே என்னன்னு தெரியல. புரியல. போய் லேபர் கோட் போயிட்டு வந்ததுக்கு அவங்க வந்து துபாயில போய் கேன்சல் பண்ணிட்டு வா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா என்னால துபாய்க்கு போக முடியல. இதனால் இருவரும் உணவு மற்றும் தங்குமிடம் இல்லாமல் சாலை ஓரமாக குப்பைகளுக்கு நடுவே 6 மாதங்களாக தங்கி வசித்து வந்திருக்கிறார்கள். கம்பெனி வந்து சப்ளை கம்பெனி, ரொம்ப லோவான சப்ளை கம்பெனி. அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த இடத்துல தான் படுத்திருக்கேன். இந்த இடத்துல படுத்துக்கிட்டு நைட் ஆனா எலியோட தொந்தரவு அதிகமா இருக்கு. இந்த நிலையில் ராமநாதபுரம் RS மடையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இவர்களை பார்த்து விசாரிக்கையில் செல்வம் ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்ததும் இருவரையும் அழைத்துச் சென்று உணவு மற்றும் தங்குமிடம் அளித்து தங்க வைத்திருக்கிறார். இருவரையும் 10 நாட்களில் விமானம் மூலமாக ராமநாதபுரம் அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அபுதாபியில் உள்ள RS மடையைச் சேர்ந்த இளைஞர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. சரி, ஓகே, அதை ஏஜென்ட் மூலமா பிடிச்சு அதை நான் யாரும் ஆளை பிடிப்போம். சரிங்களா? முடிஞ்சாலும் உங்க ஊருக்கு போற மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஃபோர்மேன் வந்து மதுரைக்காரரா, அவன் கூட்டி வந்து மதுரைக்காரா, அவன் மேலூர், அவன் கூட்டி வந்து. செல்வம் கடந்த செப்டம்பர் மாதம் குடும்பத்தினருடன் செல்போனில் பேசிய நிலையில் அவரை காணவில்லை எனவும் அவரை மீட்டு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவரது மனைவி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இப்ப நீ வீட்டுக்கு போக 5 மாசம் ஆச்சு, நீங்க இருக்கீங்களா என்னன்னு கூட வீட்டுக்கு தெரியவே தெரியாது. இப்ப சாப்பாடுலாம் வந்துட்டு சாப்பாடு வந்து நாங்க என்ன டின்னு பெருக்கிட்டு அப்படியே அலைஞ்சிக்கிட்டு. அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் கடவுளை போல வந்து அவர்களை காப்பாற்ற முயற்சி எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இவர் வந்து விருதாச்சலம். சரிண்ணா, உங்க நம்பர் இருக்குல்ல, வீட்டு நம்பர் இருக்குல்ல? சரி, நான் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். சரி, ஓகேண்ணா. அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.